எப்படி செஞ்சாலும் ஃபிஷ் ஃப்ரைல டேஸ்டே வர மாட்டேங்குது. எண்ணெயில போட்ட உடனே ஃபிஷ்ஷும் மசாலாவும் தனித்தனியா பிரிஞ்சு போயிருதுன்ற டென்ஷனே இனிமே உங்களுக்கு வேண்டாம். நான் சொல்ற மாதிரி இந்த சிம்பிளான மசாலாவை அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபிஷ் ஃப்ரை ஆல்வேஸ் டாப் கிளாஸா வரும். டேஸ்டும் சும்மா பட்டாசா இருக்கும். வாங்க இந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சோம்பு, சீரகம், மிளகு, கூடவே கொஞ்சமா ஓமம், கொஞ்சமா கசூரி மேத்தி இலைகள். என்னோட ஃபிஷ் ஃப்ரை மசாலால கண்டிப்பா நான் கசூரி மேத்தி இலைகள் சேர்த்துக்குவேன். ஏன்னா அதுல இருந்து நல்ல ஒரு வாசனை வரும். இது என்னோட ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த டெக்னிக். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே அரிசி மாவு, கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம சோம்பு சீரகம் வறுக்கும் போது வரமிளகாவும் முழு மல்லியும் சேர்த்து அரைச்சிருக்கலாம். ஆனா நல்ல உங்களுக்கு பவுடரா கிடைக்கணும்னா வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நைஸான பவுடரா கிடைக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவோட கொஞ்சமா பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமா மல்லி இலைகள், புளி கரைச்ச தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. கூடவே நம்ம அரைச்ச அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா பவுடர் மட்டுமே போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் தான். ஆனா எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக தான் நான் பூண்டு, மல்லி இலைகள், கொஞ்சமா புளி தண்ணி எல்லாம் சேர்த்துக்கிட்டது. நம்ம மிக்சில அரைச்ச அந்த மசாலா 1 கிலோ ஃபிஷ்க்கு சரியா இருக்கும். நல்லா இந்த மாதிரி மீன்ல பெசரி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறட்டும். மிச்சம் இருக்க மசாலாவை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா 6 மந்த்ஸ் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம வறுக்கிறதுக்கு எப்பொழுதும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. கருவேப்பிலை இலைகளும் யூஸ் பண்ணுங்க. செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.